ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா இலவச வீட்டு மனை பட்டா. மக்கள் என்னன்னா இலவச வீட்டு மனை பட்டா அப்ளை பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுது. அது எதுக்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற ரீசன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இப்போ நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இலவச வீட்டு மனை பட்டா வந்து அப்ளை பண்றாங்க. அது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரைட் டைம்ல இல்ல அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல. அதாவது மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய ஃபேக் பட்டா அப்ளை பண்றாங்க. அது ம், இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ம், ஏற்கனவே உங்களுக்கு லேண்ட் இருக்கும், ஓனர்ஷிப் ஆல்ரெடி இருப்பாங்க. ம், இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃபேக்கா வந்து பட்டாக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ம், வாய்ப்பு இருக்கு. ம், அத தாண்டி ஒரு 3 முக்கியமான ரீசன். ம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய லேண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து எந்த மாதிரியான லேண்ட் அப்படின்றது தெரியாம இருக்கும். ம். ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்துல, அது வந்துட்டு இவங்க அப்ளை பண்ணும்போது, அது ஆட்சேபனைக்குரியதா இருக்க பட்சத்துல அது ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஓகே. அது 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வருமானம் வந்து சான்றிதழ் வருமானம் குடுக்கும்போது, ம், அது 1,00,000 கீழ தான் 1 இயர்க்கு வருமானம் இருந்தா தான் அவங்க வந்து மேக்ஸிமம் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ ம், அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது வந்து லேண்ட் இருக்கலாம், வீடு கூட இருக்கலாம். அத மறைச்சு இவங்க அப்ளை பண்ணும்போது, என்கொயரி வரும்போது கண்டிப்பா தெரிஞ்சிரும். ம், அதனால ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம், முக்கியமா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவண குறைபாடு. இதுல முக்கியமா நான் சொல்லியே ஆகணும். நம்ம இத பேசியிருக்கோம். ம். நீங்க ஒரு இலவச வீட்டு மனைக்காக பட்டா அப்ளை பண்றீங்க. ஓகே. அப்படின்னு இருக்கும்போது, உங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். கரெக்ட். குடுக்கும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு குடுப்பீங்க, வோட்டர் ஐடி குடுப்பீங்க. அப்புறம் சப்போர்ட்டிவ் வந்து டாக்குமெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு குடுப்பீங்க. இது 3மே வந்து நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ, அந்த அட்ரஸ்ல இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஆனா, நீங்க ஈபி பில் குடுப்பீங்க. உங்களுடைய வாட்டர் கனெக்ஷன்ஸ் ஏதாவது குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வேற ஒரு ஆள் பேர்ல இருக்கும். ம், இது கிராமத்துல இது வந்து நடக்கிறது தான். ம், என்னன்னா, இவங்க வந்து அதே முகவரியில தான் இருந்திருப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அந்த காலம் அதாவது நான் சொல்றது ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ம், இப்ப தானே உள்ள ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் நாலேட்ஜபிளா இருக்கிறாங்க. ம், அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து என்ன இன்னுமே கூட கிராமத்துல ஒரு பிரச்சனைன்னா, அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்ட்ட தான் போவாங்க. ம், ம், அப்ப இந்த மாரி மக்கள் வந்து இந்த மாரி ஈபி கனெக்ஷன் வந்திருக்கு. ம், எங்களுக்கு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்து குடுங்க அப்படின்னா, ம். அவங்க வந்து அவங்க பேர்லயே எடுத்து குடுத்துருவாங்க. ஓகே. அவர் வந்து ஒருவேள பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கலாம். இல்லன்னா வார்டு மெம்பரா கூட இருக்கலாம். இல்ல அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டா இருக்கலாம். அப்படி இல்லன்னா அந்த ஊர்ல வந்து தர்மகர்த்தாவா இருக்கலாம். சோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆவண குறைபாடுல இந்த பிரச்சனை தான் வரும். வோட்டர் ஐடி இருக்கு. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டும் ஒரே அட்ரஸ்ல இருக்கு. ஓகே. ஆனா இவங்க பேர்ல ஒரு பேர்ல இருக்கு. ஆனா ம். அந்த ஈபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரியானது வந்து இவங்க பேர்ல இல்ல. மெயினான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு ஆள் பேர்ல இருக்கு. இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க அங்க குடியிருக்க அவங்க அந்த அதாவது இன்னொருத்தருடைய இடத்துல இவங்க குடியிருக்கிறாங்க அப்படின்ற மாரி ஆயிடுது. அப்ப அந்த இடத்த அவங்க பயன்படுத்தல. ஓகே. இன்னொருத்தரோட இடம் அத பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. தற்காலிகமா இவங்க இந்த இடத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி. சோ ம். இதனால டைரக்ட்டா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே. ஏன்னா டைரக்ட்டா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ம், ம், சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஈபி கனெக்ஷன்ஸ் அப்புறம் வந்துட்டு இன்னும் வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க இந்த அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு உங்க பேருக்கு மாத்தணும். ஓகே. அது ம், அவ்வளவு ஈஸி கிடையாது. ம். ஏன்னா அங்க இருக்கிற ஆள் உட்ற மாட்டான். கண்டிப்பா. ஒன்ஸ் அவர் டேஸ்ட் பார்த்துட்டாருன்னா, திருப்பி உங்ககிட்ட குடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க தலைகீழா தான் நிக்கணும். ஆமா. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அத நம்ம இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். சோ ம். அதனால அது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாரி பிரச்சனைக்குரியவங்களுக்கு வந்துட்டு பட்டா கிடைக்கிறதுல தாமதமாகறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதே மாரி என்னன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஒருத்தர் வந்து இப்ப நமக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த ம், ஃபேமிலில அவங்களுடைய அம்மாவோ, அப்பாவோ யாரோ வந்துட்டு ம், கிட்டத்தட்ட அவங்க வந்து ரூ. 25,00,000 மேல அவங்களுடைய மந்த்லி இன்கம் இருக்கு. ம், இயர்லி இன்கம் இருக்கு. ம், ஆனா, அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்குமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ம். சோ இதெல்லாம் வந்துட்டு அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே இல்லாதவன் போராடுறான். ஓகே. நியாயமான ஒரு விஷயம். நீங்க வெல் டு டூவா இருக்கும்போது தயவு செய்து அதெல்லாம் போகாதீங்க. இன்னொருத்தருடைய வாய்ப்ப பறிக்கக் கூடாது. கண்டிப்பா. அடுத்தவங்க இல்லாதவங்க அத அனுபவிச்சுட்டு போலாம் இல்லையா? சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அவங்க கிரியேட் பண்ணி குடுக்கணும் அந்த மாரி அந்த சமயத்துல. கவர்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு கிடைக்கிறது பெஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வரலாம். கிடைக்கிறதே கஷ்டமான விஷயம். இன்னும் இந்த மாரி ஆளுங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். சோ அந்த மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து இந்த மாதிரிப்பட்ட ரீசன்ஸ்னால வந்துட்டு அது அவங்களுடைய கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ இந்த இலவச வீட்டுமனை பட்டா பெறும்போது எதனால ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா தகுதியற்றவராக மாறுறார்? ஒரு தகுதியற்றவர்னா, அதுக்கு வந்து தகுதியான நிலம் இருக்கு. அவங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்கு அப்படின்னு. ம், அதிக வருமானம்.
ம். 2வது தவறான தகவல் குடுக்குறது. ஓகே. தவறான தகவல் குடுத்தா டைரக்ட்டா ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா, ஒய்ஃப் பேர்ல வந்துட்டு ஆல்ரெடி வீடு இருக்கும். இவரு ம். வந்து கணவர் வந்து எனக்கு வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணுவாரு. ம். சோ இப்பதான் வந்து எல்லாமே இன்டர்லீக். ம். மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ம். சோ அதனால ஆகும். 2வது என்னன்னா பையன் இருப்பான். ம். ஆ பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா ஒரே ஃபேமிலில தான் இருப்பாங்க. ம். ஒரே ஃபேமிலில இருக்கும்போது பையனுக்கு வீட்டுமனை பட்டாக்கு அப்ளை பண்ணா அப்பா பேர்ல தான் இருக்கு. அதாவது அம்மா பேர்ல இருக்குல்ல. ம். அப்புறம் எப்படி குடுப்பாங்க? சோ ஓகே. இதனாலயும் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ம். இவங்க வந்து வருமானத்த மறைச்சு காமிப்பாங்க. அதாவது என்னன்னா, அ சில இடங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு அந்த வருமான சான்றிதழ் குடுக்கக்கூடிய ஆபீசருக்கு வந்துட்டு, ஏதோ கொஞ்சம் காந்தி தாத்தாவ காமிச்சீங்கன்னா, அவரு வந்து வருமானத்த கம்மி போட்டு கூட ம். குடுக்கலாம். ம். இது ம். எல்லா இடங்கள்ல நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள்ல நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ம். ம். சோ அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய வருமானம் வந்து கம்மியா நீங்க சான்று போட்டு வாங்கிரலாம். ம். அடுத்தது நீங்க வீட்டுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கு அப்ளை பண்றீங்க. என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சிரும். ஓகே. அதனால கூட வந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஓகே. சோ இந்த மாரிப்பட்ட ரிஜெக்ட்னால அவங்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அத ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சேபனைக்குரிய ஒரு நிலம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாரி பட்டாக்கு வந்து ஏன் பட்டா குடுக்காம இக்னோர் பண்றாங்க. ரிஜெக்ட் இத பண்றாங்க. நான் சொல்லிடுறேன். முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த அதிகாரம் வந்து மாவட்ட அலுவலகத்துல இருந்தனால, நீங்க வந்து எந்த இடத்துல இருந்தீங்கன்னாலும், ஓகே பரவால்ல. நிலத்தினுடைய வகைப்பாட மாத்துங்க. பட்டா குடுங்க அப்படின்னு. இப்ப நீதிமன்றமே வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மாரி வந்துட்டு காமனான ஒரு இடம், நீர்பிடிப்பு அதாவது நீர்பிடிப்பு நீர்நிலைகளா இருக்கட்டும், ம். ஏன்னா பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு நிலத்தினுடைய வகைப்பாட வந்து மாத்தக்கூடாது அப்படின்னு. அப்ப நீர்நிலை அப்படின்னு சொல்லும்போது குளம், ஏரி, குட்டை, கால்வாய், வாய்க்கால் எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்ல வந்துருது இல்லையா? ம். இது வந்து என்னன்னா, இப்ப நம்மளே பார்க்கிறோம். நெறைய இடங்கள்ல வந்துட்டு நீர் தேக்கம் ஆகுது, நீர் ஊருக்குள்ள வருதுன்னா எதனால? ஆக்கிரமிப்பு அப்படின்றது. ம். நம்ம தெளிவா நியூஸ்ல ஒவ்வொரு டைமும் பார்க்கிறோம். ம். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு அந்த ஆக்கிரமிப்புக்கு வந்துட்டு அவங்க வந்து பட்டா குடுக்க மாட்டாங்க. ம். ஏன்னா, ம். அந்த நிலத்துடைய வகைப்பாட மாத்த முடியாது. ஓகே. ஏரின்னு இருக்கு. அது நீர்பிடிப்பு பகுதி. அத வந்து எப்படி நத்தம்னு மாத்த முடியும்? இல்லன்னா வந்து தனி கண்டிப்பா. ஏரி நிலம் மாத்த முடியும்? மாத்த முடியாது. சோ அதனால அந்த இடங்களுக்கு பட்டா கிடைக்காது. நீங்க எத்தன வருஷங்கள் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்ப ம். பொது பயன்பாடுன்னு சொல்லும்போது மயானம் இருக்கும், வண்டி பாதை இருக்கும், வழி ம். இருக்கும். ம். சோ இது ஒரு பார்க்கு இந்த மாரி அது வந்து பொது பயன்பாட்டுக்கு உள்ளது. சோ ஓகே. அந்த மாரி பொது பயன்பாட்டுல இருக்கக்கூடியதே வந்து நீங்க வந்து நிலத்தினுடைய வகைப்பாட்ட மாத்த முடியாது. ம். ம். இது நமக்கு நெறைய பேர் எல்லாம் கேட்டுருக்கோம். OSR நிலத்த வந்து எங்களுக்கு வித்துட்டாங்க. அத வந்து நாங்க வந்து அ எங்க பேருக்கு மாத்த முடியுமான்னா, அத மாத்த முடியும். ஏன்னா, அது பொது பயன்பாட்டுக்குள்ள இடம். ஓகே. OSR நிலம்ன்றது ஊராட்சிக்கு இல்லன்னா பேரூராட்சிக்கோ, அந்த மாரி கவர்மெண்ட்டுக்கு அத வந்து கிஃப்ட்டா நீங்க அந்த எனக்கு லேஅவுட் போட்டவங்க ம். ப்ரொப்ரைட்டர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே. சோ அந்த இடத்த வந்து நீங்க வந்து வகைப்பாடு மாத்த முடியாது. ஓகே. சோ அது நீங்க தெரியாம வாங்கிட்டீங்கனாலும், அதுக்காக நீங்க வந்து பட்டா கேட்க முடியாது. சோ ஓகே. அதனால இந்த மாதிரியான இடங்கள், சூழல்கள் இருக்கும்போது, நீங்க ஆட்சேபனைக்குரிய இடத்துல நீங்க வந்து குடியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துக்கு பட்டா கேட்டீங்கன்னா, உங்களுடைய பட்டாக்கள் கண்டிப்பா நிராகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிக்கல்ல வந்து மக்கள் எப்படி வந்து அத ஹேண்டில் பண்ணலாம்? சரி செய்யலாம். இந்த மாதிரி சிக்கல் அப்படின்னா, அந்த மாரி பட்டாக்கு அப்ளை பண்றாங்க. கரெக்ட். அத வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆவுது. பண்றாங்க அப்படின்னா, வித்தவுட் சோ மெனி ரீசன்ஸ்க்காக நெறைய அது வந்து ஃபர்ஸ்ட் காரணங்களுக்காக. எதனால ரிஜெக்ட் ஆகுது? அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய நிலத்தினுடைய வகைப்பாடு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது ம். ரிஜிஸ்டர்ல பார்த்தா தெரிஞ்சிரும். ம். இது வந்து இப்போ வந்து தரிசு நிலம் அப்படின்னு இருந்துச்சுன்னாலும் வச்சுக்கோங்களேன். ம். நத்தம், நத்தம் புறம்போக்கு, ம். தரிசு நிலம் இந்த ம். மாரி ஒரு சில காரணங்கள்னால உங்களுக்கு அது வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. ஆனா, அதே டைம்ல வந்து நம்ம ஆட்சேபனைக்குரியதுன்னு சொல்லும்போது, அது வந்து கிடைக்காது. சோ ம். அதனால ம். வந்து ஏன்னா என்ன சொல்லணும்னா, அதனால உங்களுக்கு வந்துட்டு பட்டா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய நிலம் உண்மையிலேயே வந்து அது வந்து ஆட்சேபனை அற்ற நிலமா இருக்கும். ஓகே. ஆனா, அங்க வந்து நிலத்தோட வகைப்பாடு மாறாம இருக்கும். ஓகே. ஸோ அப்படி ரெஜிஸ்டர்ல நீங்க அத ஆமா. மாறாம அத இருக்குன்னு வந்து சொல்றீங்க. நீங்க என்னன்னா செக் பண்ணி, விஏஓ கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு, "இது வந்து இதான் நிலம். ஆனா இங்க வந்து வகைப்பாடு மாறாம இருக்குது. அத மாத்துங்க" அப்படின்னு சொல்லி மாத்தி அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ரெக்வெஸ்ட் குடுத்து அத மாத்துனவனே தான் அதுக்கப்புறம் இத ஏன்னா, அப்ளை அந்த பண்ண முடியும். வருவாய் பதிவேட்டுல வந்து தவறுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. மேனுவல் ரெக்கார்டு டைப்பிங்ல அவ்வளோ எரர் வருது. கரெக்ட். அப்டேட்டட்லயே அவ்வளோ எரர் வருது. ஸோ அது எரர் சகஜம் தான். பட் அத பார்த்து திருத்தம் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால கூட வந்து இது பண்ணலாம். இல்ல எல்லாமே ரீசன் ப்ராப்பரா இருக்கு உங்ககிட்ட. இப்ப வந்து நீங்க உண்மையிலே ஏழை தான். உங்களுக்கு எந்த வசதிகளுமே கிடையாது. ம். நீங்க இருக்கக்கூடிய நிலம் ஆட்சேபனை அற்ற நிலம் தான். ஓகே. அதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நீங்க வந்து இது வந்து கரெக்ட்டா இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க மேல்முறையீடு பண்ணலாம். ஓகே. அது என்னன்னா, நம்ம இந்த ஜமாபந்தி அப்படின்றது நடக்கும். சோ ஓகே. அதுல பண்ணலாம். இல்லன்னா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து மண்டே பெட்டிஷன்ஸ் அதாவது மக்கள் குறை தீர்ப்பு நாள் அப்படின்றது இருக்கு இல்லையா? ம். அதுல நீங்க குடுக்கலாம். ஓகே. அதன் மூலமா கூட உங்களுக்கு வந்துட்டு
இது அந்த ரிஜெக்ஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 இடத்துல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, எவ்வளோ நாளைக்குள்ள வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் கிடைக்கும்? திரும்ப என்கொயரி பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 3 to 6 மந்த் கூட ஆகலாம். ம், சில டைம்ல வந்து இந்த பட்டா மேலா போடுவோம். ம், ம், கவர்மெண்ட்டே போடுவாங்க. அந்த ஸ்கீம்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ம், ஸோ அந்த மாரி வரும்போது, நீங்க இந்த மாரி ரிஜெக்ட் ஆகுறவங்க வந்து உங்களுடைய என்ன எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத நீங்க பாருங்க. ம், பார்த்து அத வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணுங்க. ம். சரியா? கண்டிப்பா. தயவுசெய்து நீங்க ஆல்ரெடி லேண்ட் இருக்குன்னா திரும்பியும் போய் ஓசி பட்டாக்கு நிக்காதீங்க. ஏன்னா, அது அது இன்னொருத்தருடைய வாய்ப்பு வந்து கண்டிப்பா, மறுக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இல்ல, எதுவுமே இல்ல. வாழ வழி இல்லாதவங்களுக்கு தானே ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா. கஷ்டப்படுறவங்களுக்கு அது யூஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா அது ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு ஆமா, சந்தோஷப்படலாம். ஆமா. இது வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். அத விட்டுட்டு ஏற்கனவே வசதியா இருக்கிறோம். நமக்கு அட்லீஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு 2 சென்டோ, 3 சென்டோ இருக்குன்னா, அதுக்கும் பிறகு நம்ம அங்க போய் நின்னோம் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாய்ப்பு மறுக்கப்படுது. இல்லன்னா கண்டிப்பா. என்னுடைய வாய்ப்ப வந்து நீங்க தட்டி பறிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்ட். நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பொலிட்டீஷியனா இருந்தா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வா வா அந்த இடத்த வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு வெல் வெஸ்டா இருந்தாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆபீசர வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இடத்த வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அந்த இடத்த வாங்கும்போது இன்னொரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையும், வாழ்வாதாரத்தையும் நீங்க கெடுக்குறீங்க அப்படின்றத மறந்துடக்கூடாது. கண்டிப்பா. அத ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மாரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம சந்தோஷமா ஒரு வீட்ல இருக்கிறோம். நமக்கு படுக்கிறதுக்கோ, தூங்குறதுக்கோ, காலையில எழும்புனோனே பல்லு விளக்குறதுக்கோ, ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஏதோ புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையில இருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. கரெக்ட் தான். அப்போ நீங்க நல்லா இருக்கிறவங்க போய் அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாய்ப்ப பறிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். கரெக்ட். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேளை கிடைச்சிரலாம். ஆனா வந்து அதற்கான கர்மாவ நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பா. ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹார்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.